வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் கிராமரை பற்றி பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா, நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான நிகழ்வுகளையும் குறிக்குது. நிகழ்காலத்தில் நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ், என்னென்ன செயல்பாடுகள் செய்கிறீங்களோ எல்லாமே இந்த ப்ரெசன்ட் டென்ஸுக்கு கீழே வரும். இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் நீங்கள் உங்களோட அன்றாட லைஃப்பில் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று. அதனால் இதில் நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக வேண்டியது அவசியம். ஸ்ட்ராங்காகும் பட்சத்தில் தான் உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஃப்ளோ நல்லாவே கிடைக்கும். இதை விட்டு உங்களால் கம்யூனிகேஷன் ஃப்ளோ அவ்வளோ தூரம் பண்ண முடியாது. ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆகணும். அது உங்களோட ரிட்டன் ப்ளஸ் கம்யூனிகேஷன் போத்தையுமே உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி பார்க்கலாம். அதில் என்னென்ன வகைன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் 4 வகை இருக்குது. அதுக்கு முன்னாடி ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன குறிக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். த இங்கிலீஷ் ப்ரெசன்ட் டென்ஸ் டிஸ்கிரைப்ஸ் ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் நவ், திங்ஸ் தட் ஆர் ட்ரூ ஆர் திங்ஸ் தட் ஹேப்பன் ரிப்பீட்டட்லி. There are few forms of the present tense. The simple present tense for habits and general truths. The present continuous for ongoing actions. The present perfect for actions completed in the past with a present result. The present perfect continuous for actions that started in the past and are still ongoing. நண்பர்களே, இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றது நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய செயல்களை குறிக்கக்கூடியது. தற்சமயம் நடந்துக்கிட்டு இருக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது, இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் தான். இதில் 4 வகையான டைப்ஸ் இருக்குது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. வாங்க நம்ம இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன சொல்லுதுன்னா நண்பர்களே, ஹேபிட்ஸ் பழக்க வழக்கம், ரொட்டீன்ஸ் அன்றாடம் செய்யக்கூடிய செயல்கள், ஜென்ரல் ட்ரூத்ஸ் உண்மைகள், ஃபேக்ட்ஸ், ஷெட்யூல்டு ஈவெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாமே இது கீழே வரும். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் பேஸ் வெர்ப் இது ரெண்டுமே இருக்கும். ஐ ஒர்க், ஐ ஸ்பீக், ஐ ஈட் இந்த மாதிரி வரும். இது சிங்கிள் பர்சனுக்கு வரும். தேர்ட் பர்சன் அப்படின்னா தமிழில் சொல்லணும்ல, தன்மை முன்னிலை படற்கைன்னு சொல்லுவாங்க. ஹீ ஒர்க்ஸ் ஒன்றும் இல்லை. சிங்கிள் பர்சனில் நீங்கள் சொன்னீங்கன்னா ஐ ஒர்க். இதே இது தேர்டு பர்சன் சொன்னீங்கன்னா லாஸ்ட்டில் எஸ் மட்டும் சேர்த்துக்கணும். ஹீ ஒர்க்ஸ் அதை தான் இங்கே சொல்ல வராங்க. அதாவது ஹீ டஸ் ஒர்க் அப்படின்றது தான் ஷார்ட் ஃபார்ம் ஆகி ஹீ ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது என்ன சொல்ல வருதுன்னா, ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் அட் த மூமெண்ட் ஆஃப் ஸ்பீக்கிங் ஆர் டெம்பரரி சிச்சுவேஷன்ஸ். அதாவது நடந்து கொண்டு இருக்கிறது. ஓகேங்களா? கரண்ட்டாக நடந்து கொண்டு இருக்குது அந்த செயல், இப்போ தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. இது எப்படின்னா மேக்ஸிமம் ஐஎன்ஜியில் முடியும். சப்ஜெக்ட் ப்ளஸ் பீவெர்ப் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி இதுதான் இதோட ஃபார்மட் நண்பர்களே. உதாரணத்துக்கு ஐ எம் ஸ்பீக்கிங், இப்போ நான் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கேன், அதை ஐ எம் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் ஒர்க்கிங், நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் வாட்சிங், நீங்கள் எந்த பி வெர்ப் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த வெர்புக்கு பின்னாடி வேணாலுமே நீங்கள் ஐஎன்ஜி போட்டிங்கன்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாறிடும். ஷீ இஸ் ஸ்டடியிங் ஃபார் ஹர் டெஸ்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கொஞ்சம் வித்தியாசமானது. இது என்ன சொல்லுதுன்னா நண்பர்களே, ஆக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டட் இன் த பாஸ்ட் தட் ஹேவ் எ ப்ரெசன்ட் ரிசல்ட் ஆர் கனெக்ஷன். அதாவது ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கு நண்பர்களே, நீங்கள் அப்போ தான் அதை கரெக்டாக முடிச்சிருக்கீங்க. உதாரணத்துக்கு தமிழில் சொல்லணும்னா, நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா தமிழில், ஐ ஹேவ் ஈட்டன், அப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிருக்கீங்க. ஓகேங்களா? ஐ ஹேவ் ஒர்க்டு, ஐ ஹேவ் ஈட்டன், ஐ ஹேவ் ரிட்டன். அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரணும். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா நண்பர்களே,
subject plus has or have plus past participle. அதாவது ஒரு வெர்போட தேர்டு ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக வரணும். தே ஹாவ் ஃபினிஷ்டு தேர் ஹோம்ஒர்க். அவங்களோட வீட்டு பாடத்தை முடித்து இருக்கிறார்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபோர்த் டைப் நண்பர்களே. இது என்ன சொல்லுதுன்னா ஆக்ஷன்ஸ் தட் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட் ஆர் ஸ்டில் ஆன்கோயிங் அண்ட் கண்டினியூஸ் இன் டு த ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் ஆர் ஹேவ் பீன் அப்படின்னு ஒரு வேர்டு நம்ம இங்கே கண்டிப்பாக சேர்த்தாகணும். பி வெர்பு ஓகேங்களா. ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. இதுதான் இதோட ஃபார்மட் நண்பர்களே. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஐ ஹவ் பீன் வெயிட்டிங். நான் காத்து கொண்டு இருக்கிறேன். நான் காலையிலேருந்து காத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் சின்ஸ் மார்னிங். அந்த மாதிரி சொல்லலாம் ஓகேங்களா. ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் அன் ஹவர். இந்த மாதிரியும் நீங்கள் சொல்லலாம் ஓகேங்களா. ஐ ஹவ் பீன் வாட்சிங். நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஐ ஹவ் பீன் வாட்சிங் சின்ஸ் எஸ்டர்டே. நேற்றுலேருந்து நான் ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இந்த 4 டைப்பையும் நல்லா தெரிஞ்சுக்கங்க.